ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல? எல்லாமே எடுத்து பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ஏதாவது இல்லனா என்னதான் திட்டுவே? இல்லங்க. சரிப்பா, நானும் உங்க அம்மாவும் உடுப்பி, தர்மசாலா, மந்திராலயான்னு ஒரு ஆன்மீக டூர் போயிட்டு வரலான்னு இருக்கோம். எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடும். சரிங்கப்பா, நீங்களும் அம்மாவும் பத்திரமா போயிட்டு வாங்க. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. அப்பாடா, இந்த 2-3 நாளுக்காவது டென்ஷன் இல்லாம இருக்கலாம். அண்ணே, நீங்களும் அண்ணியும் இப்படி ஜோடியா வெளியூர் போய் எத்தனை நாள் ஆச்சு? நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. வீட்டை பத்திரமா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். ஐயோ, பிரச்சனையோட மொத்த உருவமே நீதானே. அர்ஜுன், அபி, நாம பேசின பிசினஸ் டேக் ஓவர் விஷயம் நல்லபடியா ஆரம்பிக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன். கம்பெனியை எப்படி நடத்துறது, எப்படி எல்லாம் டெவலப் பண்றதுன்னு நீங்க 2 பேரும் நல்லா யோசிச்சு வைங்க. வந்த பிறகு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்கம்மா. ஓகேம்மா. சேது, இங்க வா. என்னடா உன் முகமே சரியில்லை? என் மூஞ்சி அப்படிதான்க்கா. நான் உன் அக்காடா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியாதா என்ன? என்ன இந்த அக்கா, நாம இத்தனை வருஷம் அவ கூடவே இருக்கோம், நம்மள பத்தி நினைக்காம பிள்ளைங்களுக்கு மட்டும் கம்பெனியை பிரிச்சு கொடுக்கறாளே அப்படின்னு தானே உன் மனசுல வருத்தம்? ஐயோ, அப்படி இல்லக்கா. அப்படித்தான். அது 3 நாளா உன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்கே. கவலைப்படாத சேது, இந்த அக்கா என்னைக்குமே நன்றிய மறக்கிறவ கிடையாது. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் உனக்கு ஒரு பினான்ஸ் கம்பெனி வச்சு தரேன். ஓகேயா? உனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பிக்கா. நாங்க கிளம்புறோம். அம்மா, அப்பா, ஒரு நிமிஷம். இன்னைக்கு சத்யாவுக்கு பிறந்த நாள். எனக்கா? நீங்க இப்பவே இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. இல்ல, எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு இல்ல, அது வந்து ஏப்ரல்ல. சத்யா, ரொம்ப நடிக்காத. நான் உன் ஆதார் கார்டை பாத்துட்டேன். அட கடவுளே அர்ஜுன், அது நிஜ ஆதார் கார்டு இல்ல. செல்வநாயகி ஏமாத்த நலனப்பா ஏற்பாடு செஞ்சது. அத போய் நம்பி. சத்யா, சீக்கிரம் அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, அவங்க கிளம்பணும். ஆமா, நான் சர்ப்ரைஸா அப்புறமா சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள இவரு போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லாரு, நல்லாரு. எந்திரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ மாமா. சரிமா. அர்ஜுன், அம்மா, இன்னைக்கு அவளை கொஞ்சம் ஸ்பெஷலா கவனி. அத நாம சொல்லித்தான் பண்ண போறான்னு நினைக்கிறியா செல்வநாயகி? அவன் போன வாரமே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டான். அப்பா, தெரியும்டா உன்னை பத்தி. நான் உன் அப்பன். டிரைவர் தம்பி. சார், சீக்கிரமா லக்கேஜ் எல்லாம் எடுத்து டிக்கில வை. ஓகே சார். அக்காவையும் மாமாவையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வரணும், புரியுதா? சரிங்க சார். வேலு சார், உன் மேரேஜ் எப்போன்னு சொன்ன? அடுத்த வாரம் சார். ஓகே ஓகே, பாத்துக்கலாம். ஓகே சார், கிராண்டா பண்ணிடலாம். தேங்க்யூ சார். வாங்க போலாம். வாக்கா. மாமா. அர்ஜுன் நில்லுங்க, இங்க வா. என்ன சத்யா, என்ன? ஆமா, போன வாரமே என் பிறந்த நாள் ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன்னு மாமா சொன்னாரு. அப்படியா? நிஜமாவா? பின்ன நீ என்ன நினைச்ச? பாரு, உன் பிறந்த நாள நான் எப்படி கலக்குறேன்னு. இந்த பிறந்த நாள உன் லைஃப்ல நீ மறக்க மாட்ட.
நீ என் டைரியை படிச்ச பிறகு இப்படி சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ அந்த டைரியை படிக்கவே இல்லை. உண்மை எதுவும் உனக்கு தெரியாது. ஒருவேளை அது நீ படிச்சா இதுவே எனக்கு உன் கூட கடைசி பிறந்த நாள் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு.